அல்லாஹ்வுடைய பார்வையில் மனிதர்கள் அனைவரும் ஒன்றல்ல. சிலர்களை விட உயர்ந்தவராக என்றைக்கும் இருப்பார்கள். நபிமார்களை அல்லாஹ் சிலர்களை விட கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் சிறந்தவர்கள், சராசரியான மற்ற மனிதர்களை விட வழிமார்கள் சிறந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, சிறந்தவரிடத்தில் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய நேசர்கள், முதலிடத்தில் பெற்றிருப்பவர்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள், அதுக்கடுத்து சஹாபாக்கள். சஹாபாக்களை மிஞ்சிய எந்தொரு வழியும் இருக்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. நாம் இந்த வழியாக புரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இறைவனால் உயர்த்தப்பட்ட பெருமக்கள், மனிதர்கள் என்ற தரத்திலிருந்து புனிதர்களாக மாறிய பெருமக்களிடத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வழிமாரிடத்தில், இறை நெருக்கத்தை பெற்ற நேசர்களிடத்தில், சஹாபாக்களிடத்தில், நபிமார்களுடைய விஷயத்தில் மிகவும் அவர்களுடைய விஷயம் பேசும் பொழுது, அவர்களை பற்றி சொல்லப்படும் பொழுது, அவர்களை பற்றி நம்ம செய்திகள் கேட்கும் பொழுது ரொம்ப கண்ணியத்தையும் மரியாதையும் பேண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம். ஏனென்றால் அங்கு கண்ணியத்தையும் மரியாதையும் தவிரினால் இறைவனுடைய அதாபு நம்மளை வந்து சேரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தார்கள் புரிவானா. வரலாற்றில் ஒரு செய்தி. தாபிஈன்களில் மூத்த தாபிகளில் ஒருவரான கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். மதீனாவில் அஹ்ஜாரு ஸைத் என்கிற ஒரு இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது, அங்கு ஒரு வாலிபர் குதிரையில் வந்து சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தன் வாய்க்கு வந்ததை போன்று வசை மொழி பாடிக்கொண்டிருந்தார், திட்டிக் கொண்டிருந்தார். நாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கள் சபைக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். வந்து என்ன இங்கு ஒரே கூட்டம், யார் இந்த வாலிபர், அலிநாயகத்தை பற்றி இவரோ தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யார் என்று கேட்டதற்கு அங்கு இருந்தவர்கள் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த வாலிபரிடத்தில் சென்று, யா ஹாதா, ஓ வாலிபரே, நீர் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், யாரை திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நமக்கு தெரியுமா? சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாநபியின் மர்மகனை குறித்து பேசுகிறீர். முதலாக இஸ்லாத்தை ஏற்ற வாலிபரை குறித்து பேசுகிறீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியை சுமந்த ஒரு வாலிபரை குறித்து நீங்கள் பேசுகிறீர். அவர் ஒரு சஹாபி, வார்த்தையை அடக்கி பேசுங்கள், இல்லை என்று சொன்னால் இறைவன் பொறுத்து உங்களுக்கு அஸாபு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை சொல்லி அந்த வாலிபர் அடங்கவில்லை, அந்த மனிதர் அடங்கவில்லை. மீண்டும் ஆக்ரோஷமாக எதிர்த்து அலிநாயகத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், கத்திக் கொண்டிருக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிப்லாவை முன்னோக்கினார்கள். இறைவனிடத்தை கையேந்தி கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதர் உன் நேசரில் ஒரு நேசரை திட்டுகிறார், உன் நாயகத்தின் தோழரை திட்டுகிறார். யா அல்லாஹ், இவருக்கு நீ சரியான பாடத்தை நீ கொடுக்க வேண்டும். இதற்கு பிறகு எவரும் உன் நேசர்கள் மீது பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, திட்டக்கூடாது. அத்தனை பேருக்கு இவன் ஒரு பாடமாக நீ அமைப்பாயாக என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா துஆ கேட்ட அடுத்த கணமே அவன் ஏறி இருந்த அந்த குதிரைக்கு ஒரு விதமான ஆக்ரோஷம் சத்தம் போட்டு அவனை கீழே பிரட்டி விடுகிறது. அந்த குதிரை பக்கத்தில் இருந்த பாறையில் அவன் தலை பட்டு உடைந்து மூளை செதறி வெளியேறி வந்து இறந்து விட்டான். வழிமார்களுடைய விஷயத்தில் நம்மளை விட சிறந்த, இறைவன் பார்வையில் உயர்ந்த பெருமக்கள், நாதாக்கள், சிறந்தவர்களுடைய விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, வழிமார்களை எதிர்த்து பேசுறவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான். நபிமார்களை எதிர்த்து பேசுறவனுக்கு நல்ல மௌத்து வராது. உலமாக்களை கொச்சைப்படுத்தினவர், மதுஹபுடைய உலமாக்களை இழிவுபடுத்தினவனுக்கு நல்ல மௌத்து வராது. அன்புக்குரியவர்கள், இவர்களெல்லாம் இறைவனுடைய நேசர்கள். இவர் விஷயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நல்லவர்கள் பாலிப்பானாக, தௌஃபீக் தந்தது புரிவானாக. அல்லாஹ்வுடைய நேசர்களை நோவினை செய்வது அல்லாஹ்வுடன் சண்டை போடுவதற்கு சமம். அல்லாஹ் கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன்.